இன்ஸ்டாகிராமில் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு அதிகமாக மணி எதிலிருந்து வருதுன்னா அவங்க பண்ணுற பிராண்ட்ஸ் கொலாபரேஷன் மூலமாக தான். ஆனால் அதுக்கு நம்மள்ட்ட 50,000 ஃபாலோவர்ஸ் இருக்கணும், 1 lakh ஃபாலோவர்ஸ் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. உங்கள்கிட்ட 1000 ஃபாலோவர்ஸ் இருந்தால் போதும், உங்களாலையும் பிராண்ட் கொலாபரேஷன் பண்ணி மணி ஜென்ரேட் பண்ண முடியும். நீங்கள் இந்த பிராண்ட் கொலாபரேஷனில் 0 எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கீங்க அப்படின் போது உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் பிராண்ட் கொலாபரேஷன் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் டோன்ட் வரி, நான் ஷேர் பண்ணுற இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களாலையும் ஃபர்ஸ்ட் பிராண்ட் டீலை அச்சீவ் பண்ண முடியும். அது என்னன்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோ எண்ணில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை மிஸ் பண்ணிடாமல் இருக்கிறதுக்கு இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். நாம பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம் ஆப்டிமைசிங் த பயோ. உங்களோட பயோ ப்ரொஃபஷனலாக இருக்கணும். அதை விட்டுட்டு ஐ லவ் கிரிக்கெட், ஐ லவ் மியூசிக், ஐம் த டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் இந்த மாதிரி கிரிஞ்சாக போட்டு வைக்காதீங்க. ஏன்னா ஒரு பிராண்ட்ஸுக்கு இதெல்லாம் தேவையே கிடையாது, உங்களை கன்சிடரே பண்ண மாட்டாங்க. அண்ட் செகண்ட், நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸாக ஏதாச்சும் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். அது எதுவாக வேணா இருக்கலாம். ஏதோ ஒரு பிராண்ட் உங்களை ரீச் அவுட் பண்ணதாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஏதோ ஒரு பிராண்டை ரீச் அவுட் பண்ணி சக்ஸஸ் ஆனதாக இருக்கலாம், உங்களோட ப்ரீவியஸ் ஏதோ ஒரு வீடியோ பயங்கரமாக வைரல் ஆனதாக இருக்கலாம். இது எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்களோட பயோவில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக உங்களோட பயோவில் உங்கள் கான்டாக்ட் டீட்டெயில்ஸை தெளிவாக கொடுங்க. ஏன்னா ஏதோ ஒரு பிராண்ட் உங்களை ரீச் அவுட் பண்ண நினைக்கிறாங்க அப்படின் போது உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் தெளிவா இல்லைன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு மிஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ப்ராப்பரா பண்ணி உங்களோட பயோவை ஆப்டிமைஸ் பண்ணுங்க. செகண்ட், நம்ம பண்ண வேண்டிய விஷயம் பில்ட் ஸ்ட்ராங் என்கேஜ்மெண்ட் ரேட். உங்கள்கிட்ட 1000 ஃபாலோவர்ஸ் இருந்தால் கூட போதும், உங்களாலையும் பிராண்ட் கொலாபரேஷன் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அது எப்போ நடக்கும்னா இந்த என்கேஜ் ஆடியன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கும்போது தான். என்கேஜ் ஆடியன்ஸ்னா யாருன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு போஸ்ட் போடுறீங்கன்னா அந்த போஸ்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுறவங்க, உங்களோட போஸ்ட்டை ஷேர் பண்ணுறவங்க, உங்கள் போஸ்ட்டை சேவ் பண்ணுறவங்க, இவங்களாம் தான் என்கேஜ் ஆடியன்ஸ். ஸோ இவங்க கூட நீங்களும் ஸ்ட்ராங்கான என்கேஜ்மெண்ட்டை பில்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களாலையும் கண்டிப்பாக பிராண்ட் கொலாபரேஷன் பண்ண முடியும். ஸோ இந்த ஆடியன்ஸ் கூட எப்படி நம்ம ஸ்ட்ராங்கான என்கேஜ்மெண்ட்டை பில்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஒரு கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். இவங்க அவங்களோட சின்ன அச்சீவ்மெண்ட் ஏதோ ஒன்று உங்ககிட்ட ஷேர் பண்ணுறாங்கன்னா நீங்கள் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுங்கள். இவங்களுக்கு எந்த கான்டென்ட்ஸ்லாம் ரிலேட்டபிளாக இருக்கோ, எந்த கான்டென்ட்லாம் அவங்க லைஃப்பில் வேல்யூ ஆட் பண்ணுதோ அந்த மாதிரி கான்டென்ட்ஸை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக ஸ்டோரிஸ் ஃபார்மெட்டில், ரீல்ஸ் ஃபார்மெட்டில் கான்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணி போஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் அதிகமாக இருக்குது இந்த ஸ்டோரிஸ் அண்ட் ரீல்ஸ் தான். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட ஆடியன்ஸ் உங்கள் கூட இன்னும் அதிகமாக என்கேஜ் ஆவாங்க. ஸோ இதனால கண்டிப்பாக உங்களாலையும் பிராண்ட் டீல்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஆடியன்ஸ் கூட நீங்கள் என்கேஜாக இருக்கும்போது நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டையோ சர்வீஸையோ நீங்கள் ப்ரொமோட் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட்டில் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறதுக்கு, அந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இவங்க ரெடியாக இருப்பாங்க. ஆனால் முக்கியமான விஷயம், நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டையோ சர்வீஸையோ ப்ரொமோட் பண்ணும்போது இவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்றத பாருங்கள். அவங்களுக்கு ஒரு வேலை தேவைப்படலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சஜஸ்ட் பண்ணாதீங்க. அண்ட் முக்கியமாக உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் பற்றி நாலேஜ் இல்லாமல், அதோட குவாலிட்டி பற்றி தெரியாமல், இல்லை லோ குவாலிட்டி ப்ராடக்ட்டையோ இவங்கள்ட்ட நீங்கள் ப்ரொமோட் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் அப்படி பண்ணிட்டீங்கன்னா இவங்களுக்கு உங்கள் மேலே ட்ரஸ்ட் போயிடும். அப்புறம் நீங்கள் எதை ப்ரொமோட் பண்ணிங்கனாலும் இவங்க அதில் இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டாங்க. தேர்ட், இந்த ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிராண்ட் டீல்ஸ் கிடைக்கிறது இன்னுமே ஈஸி. அது என்னென்னா ஷோகேஸ் யுவர் நீட்ஸ். நீங்கள் ரெகுலராக ஒரு கான்டென்ட் போஸ்ட் பண்ணுறீங்கன்னா அந்த கான்டென்ட் ஒரு பர்டிகுலர் நீட்ஸில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அது என்ன வேணால் கண்டென்ட்டாக இருக்கலாம். ஃபிட்னஸ் கண்டென்ட் போஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஃபிட்னஸ் ரிலேட்டடாக மட்டும் போஸ்ட் பண்ணிட்டு வாங்க. இல்லை ப்ரொடக்டிவிட்டி கண்டென்ட்னா அது ரிலேட்டடாக மட்டும் போஸ்ட் பண்ணிட்டு வாங்க. இல்லை ஃபேஷன் கண்டென்ட்ஸ்னா அது ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் மட்டும் போஸ்ட் பண்ணிட்டு வாங்க. ஸோ இப்படி ஒரு பர்டிகுலர் நீட்ஸில் நீங்கள் ரெகுலராக கண்டென்ட் போஸ்ட் பண்ணிட்டு வரீங்கன்னா பிராண்ட்ஸ்க்கு உங்களை ரீச் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன் நாம ஒரு பர்டிகுலர் நீட்ஸில் கான்டென்ட் போஸ்ட் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரெகுலராக ஃபேஷன் ரிலேட்டடான கான்டென்ட்ஸ் போஸ்ட் பண்ணிட்டு வரீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்க ஆடியன்ஸ்லாம் யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஷனில் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறவங்களா இருப்பாங்க. ஸோ அவங்க நீங்கள் ஃபேஷன் ரிலேட்டடான ஏதாச்சும் ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு ஃபேஷன் பிராண்ட் உங்களை ரீச் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் உங்கள்கிட்ட அவங்களோட ப்ராடக்ட்ஸை கொடுத்து ப்ரொமோட் பண்ண வச்சா கண்டிப்பாக சேல்ஸ் நிறைய நடக்கும் அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக அவங்க உங்களை ரீச் பண்ணுவாங்க. அண்ட் முக்கியமாக நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் ஹை குவாலிட்டியில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. லைட்டிங்ஸ் நல்லா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. மைக்ஸ் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நாய்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அண்ட் கேமரா கூட நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் கேமரா வாங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ மோஸ்ட்லி ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இருக்க கேமரா டீசென்ட் குவாலிட்டியில் இருக்குது. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் இப்போ ப்ரொஃபஷனல் பயோ ரெடி பண்ணிட்டீங்க. உங்களோட ஆடியன்ஸ் கூட நீங்கள் பயங்கரமாக என்கேஜாக இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் நீச் இருக்குது, அது ரிலேட்டடான நிறைய கண்டென்ட்ஸ் போஸ்ட் பண்ணிட்டீங்க. ஆனால் இன்னுமே எந்த ஒரு பிராண்டும் உங்களை வந்து அப்ரோச் பண்ணலை பிராண்ட் கொலாபரேஷனுக்காக அப்படின்னா நீங்கள் கவலையப்படாதீங்க. நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னா உங்களோட ஆடியன்ஸ் யார், உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன,
உங்கள் கண்டென்ட்ஸ் எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும், உங்களோட ஆடியன்ஸ்க்கு நீங்கள் என்ன ப்ராடக்ட்டை சஜஸ்ட் பண்ணால் அவங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, அந்த ப்ராடக்ட்டில் இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஆல்ரெடி சொன்னதே உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன். நீங்கள் ஃபேஷன் ரிலேட்டடான நிறைய கண்டென்ட் போஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னா நீங்கள் உங்களோட ஆடியன்ஸுக்கு ஃபேஷன் ரிலேட்டடான நிறைய ப்ராடக்ட்டை வந்து சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ அவங்க கண்டிப்பாக வாங்குறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி உங்களோட நீச் என்ன, உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, உங்களோட ஆடியன்ஸ்க்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அது ரிலேட்டடான என்ன பிராண்ட்ஸ் இருக்கோ அவங்கள வந்து ரீச் பண்ணுங்கள். அவங்கள ரீச் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் ஃபார்மேட் இருக்குது, நான் இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் சோலோவாக ஒரு பிராண்டை நம்ம எப்படி ரீச் பண்ணுறது அப்படின்றத லேர்ன் பண்ணிட்டு கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு பிராண்டிட்ட மெயில் பிச் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ஒரு பிராண்டிட்ட இருந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஆனால் அவங்க உங்கள் கூட கொலாபரேஷன் வச்சுக்கணும்னா உங்களோட கான்டென்ட்ஸ், உங்களோட நீச் அவங்களுக்கு ரிலேட்டடாக இருக்கணும். ஸோ அதனால தான் நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் ஒரு பிராண்டை ரீச் பண்ணும்போது அந்த பிராண்ட் உங்களோட கான்டென்ட்ஸ்க்கும் உங்களோட நீச்சுக்கும் ரிலேட்டடாக இருக்கணும் அப்படின்னு. ஓகே, இப்போ நான் சொன்னது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒரு பிராண்டை அப்ரோச் பண்ணிட்டீங்க, ஆனால் அவங்க உங்கள் கூட கொலாபரேட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அது என்னன்னா, நீங்கள் ஆல்ரெடி ஃபீல்டில் க்ரோ ஆகிருக்க ஒரு பெரிய பிராண்டிட்ட போய் நான் ப்ரொமோஷன் பண்ணி கொடுக்குறேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட மணி நிறையா இருக்கும். ஸோ நல்ல ப்ரொஃபஷனலான ஒரு கிரியேட்டர்கிட்ட அவங்களோட பிராண்ட் ப்ரொமோஷனை கொடுத்துட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்மள மாதிரி இனிஷியல் ஸ்டேஜில் இருக்க ஒரு கிரியேட்டர்ஸ்க்கு பிராண்ட் டீல்ஸ் வச்சுக்கிறதுக்கு அவங்க விரும்பவே மாட்டாங்க. நீங்கள் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இனிஷியல் டேஸில் க்ரோ ஆகிட்டு இருக்க சின்ன சின்ன பிராண்ட்ஸ் கூட, பிஸ்னஸ் கூட கொலாபரேஷன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க உங்கள் கூட கொலாபரேஷன் வச்சுக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. இனிஷியல் டேஸில் நீங்கள் முடிஞ்சால் ஃப்ரீ ப்ரொமோஷன் கூட பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது நமக்கு 2 பெனிஃபிட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், நம்மளோட ஸ்கில் செட்டை ஃப்ரீயாக அப்ளை பண்ணி பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். இன்னொரு விஷயம், நம்ம ப்ரொமோஷனில் மிஸ்டேக் பண்ணிட்டோம், நம்மளோட ப்ரொமோஷன் நல்லா போகலை அப்படின்னாலும் அந்த பிராண்ட் நம்ம கூட ஃபைட் பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா நாம ப்ரொமோஷன் ஃப்ரீயாக பண்ணிட்டு இருக்கோம். நான் ஏன் இந்த வீடியோ மேக் பண்ணேன் அப்படின்னா, என்னோட கமெண்ட்ஸில் நிறைய பேர் ஒரு பிராண்ட்ஸ் கிட்ட எப்படி போய் நான் அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக நான் ஒரு வீடியோ மேக் பண்ண தோணுச்சு, அதுக்காக தான் இந்த வீடியோ. நான் இப்போ ஷேர் பண்ண விஷயம் எல்லாமே நான் உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி லேர்ன் பண்ண விஷயங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அட்லீஸ்ட் உங்களுக்கு இனிஷியலி ஒரு ஐடியா கொடுத்துருக்கும் நம்புறேன். நான் அப்லோட் பண்ணுற இந்த மாதிரி யூஸ் பண்ண வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு மறந்துடாமல் இப்போவே பாலா HM சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.